இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நீங்க பண்ண கமெண்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து ஸ்டாக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு, அண்ட் தென் ஜெனரல் கொஸ்டின்ஸ் இருக்கு, அண்ட் தென் நீங்க கேட்ட செக்டார் வைஸ்டான கொஸ்டின்ஸும் வந்து இருக்கு. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இங்க ஸ்டாக்ஸை பொறுத்தவரை ஃபுல்லாவே ரேபிட் ஃபயர் மாதிரி வந்து போயிடலாம். அண்ட் தென் இது ஏன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன் கன்சிடர் பண்ணணும் டீட்டெயிலாக கூட நம்ம இன்னொரு வீடியோல வந்து பார்த்துடலாம். ஸ்டாக்ஸை பொறுத்தவரை ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி போயிடலாம். அப்புறம் ஜெனரல் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோல வந்து இருக்க போகுது. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து கேட்டிருக்கீங்க. 1.3 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் டு புக்கா வந்து இருக்கு. ஸோ கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. கொஞ்சம் இறங்கிச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டாக்கா கனரா பேங்க் வந்து இருக்கு. இங்க 1.8 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் டு புக்கா வந்து இருக்கு. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியை பொறுத்தல கொஞ்சம் க்ரோ ஆயிட்டு தான் வந்து வராங்க. பட் ஆனா இங்க பிரைவேட் செக்டர் பேங்க் அளவுக்கு இங்க க்ரோத் ஆகுமான்னு தெரியாது. பட் ஆனா இந்த பேங்க்குமே க்ரோயிங் பேங்க் தான் வந்து இருக்கு. ஸோ நீங்க பிஎஸ்சி பேங்க்ல ஏதோ ஒரு பேங்க் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பேங்கை கன்சிடர் பண்ணலாம். பிரைஸ் டு புக் இன்னும் ஒன்னு கீழே வந்து அப்படின்னா இன்னும் தாராளமாவே வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் வந்து பிஎஸ்சி பேங்க்ஸ் வரைக்குமே அவ்வளவு வந்து போக மாட்டேன். பட் ஆனா இங்க இருக்க அந்த வேல்யூஷன் ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் ஆகுது. அந்த நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட கொஸ்டின்ஸ்க்காக தான் ஆன்சர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் நீங்க பிரைஸ் டு புக் ஒன்னு கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த பேங்க் வந்து அண்டர் வேல்யூல இருக்குதுன்றது நோட்டிசபிளா இருக்கு. பட் ஆனா ஒன்னு கீழே இருக்கிறதுனாலே அந்த பேங்க் வந்து ஃபுல்லாவே கன்சிடர் பண்ண முடியாது. அந்த பேங்க் வந்து க்ரோயிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த ஒரு மெட்ரிக்ஸ்ல பார்க்கும்போது கனரா பேங்க் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த ஒரு ரீஜன்ல வந்து வச்சிருக்கோம். பந்தன் பேங்க் அடுத்ததா இருக்கு. இதோட பிரைஸ் டு புக் வந்து 0.95 வந்து இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பேங்க் வந்து க்ரோ ஆகல. ஸோ நம்ம கனரா பேங்க்ல பார்த்த அளவுக்கு இது க்ரோத் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு க்ரோத் இல்ல. அண்ட் இந்த கம்பெனிஸ்ல நிறைய என்பிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதா வந்து ரிப்போர்ட் வந்து வருது. ஸோ ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுது. அடுத்த பேங்கா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து இருக்கு. இதுவுமே கன்சிடர் பண்ண முடியாது. பிரைஸ் டு புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.75 தான் வந்து இருக்கு. ஒன்னு கீழே தான் வந்து இருக்கு. பட் ஆனா பிரச்சனை என்ன இந்த பேங்க்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுவுமே ஃபாஸ்ட் க்ரோயிங் பேங்கா வந்து கிடையாது. இங்க மத்த பேங்க்ஸ் அளவுக்கு இவங்க ஃபாஸ்ட் வந்து க்ரோ ஆகுறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஃபினான்சியல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சவுண்ட்ஃபுல்லா வந்து கிடையாது. ஸோ அந்த ஒரு சினால இந்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அப் அண்ட் டவுன்ஸ் வந்து போறதே கிடையாது. இருக்கிற பிரைஸ்ல அப்படியே ஸ்டாக்னண்டா தான் வந்து இருக்கு. ஸோ இதனால நம்ம வெயிட் பண்ணியா பார்ப்போம். இதை கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து வைக்க தேவையில்ல. இல்ல இந்த பேங்க் நீங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப 90 ரூபாய் கிட்ட இந்த பேங்க் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க இருந்து 120 ரூபாய் வரைக்கும் வந்து போகலாம். ஏன்னா 52 கையே வந்து பாத்தீங்க அப்படின்னா 117 ரூபாய் தான் இருக்கு. இதை தாண்டி பெருசா க்ரோத் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த பேங்கோட பொட்டன்ஷியலான க்ரோத்தை வந்து பார்க்கும்போது இவ்வளவுதான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து அவ்வளவுதான் வந்து இருக்கு. கொஞ்சம் லிமிட்டடான பிசினஸா இருக்கு ரீசனால. அதனால இதை கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மத்த பேங்க்ஸ் பொறுத்தவரை நல்லா க்ரோத் ஆயிட்டா இருப்பாங்க. சோ அது வந்து இங்க கிடையாது. அடுத்ததா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இருக்கு. இதுவுமே ஒரு பப்ளிக் செக்டர் பேங்கா தான் வந்திருக்கு. பிரைஸ் டு புக்குமே ஒன்னு கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சோ இங்க கனரா பேங்க்ல என்ன பொசிஷனோ அதே தான் இங்கேயும் கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. பட் ஆனா நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் நீங்க பிஎஸ்சி பேங்கா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பிஎஸ்சி பேங்க்ல கொஞ்சம் அண்டர் வேல்யூடா வந்து இருக்கு. கர்நாடகா பேங்க் வந்து கேட்டிருக்கீங்க. இது பிரைஸ் டு புக் வந்து ரொம்ப லோல தான் இருக்கு. 0.61 தான் வந்து இருக்கு. கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. அடுத்ததா சவுத் இந்தியன் பேங்க் பத்தி கேட்டிருக்கீங்க. இதுவுமே பிரைஸ் டு புக் வந்து ஒன்னு கீழே தான் வந்து இருக்கு. 0.93 வந்து இருக்கு. கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. அடுத்ததா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் டு புக் வந்து 1.07 வந்து இருக்கு. சோ பிரைஸ் டு புக் ஒன்னுக்கு மேல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஷன் கரெக்டா தான் இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனில பிரச்சனை வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸே வந்து பாத்தீங்கன்னா பிரஷர்ல தான் இருக்கு. இப்பதான் HDFC பேங்க்ல இருந்து ஒருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க. அவங்க இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றத பொறுத்து அந்த பேங்க் வந்து போகும். பட் ஆனா இந்த பேங்க்ல இப்ப கரண்டா வந்து பிரச்சனை இருக்கு. இந்த ஃபியூச்சர்ல வந்து சார்ட் அவுட் ஆயிடும். அந்த HDFC பேங்க்ல வந்து ஒருத்தர் வராருல அவர் சார்ட் அவுட் பண்ணிடுவாருன்ற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தாராளமா இந்த பேங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது சாட்டின் கிரெடிட் கார்டு நெட்வொர்க் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் டு புக் வந்து 0.54 தான் வந்து இருக்கு. 0.5 தான் இருக்கு பிரைஸ் டு புக். இந்த கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ்ல தான் இருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி வந்து ரொம்ப சின்ன கம்பெனியா இருக்கு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல்ஸோட வந்து பாத்தீங்கன்னா சின்ன கம்பெனி 1600 கோடி தான் மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனியா இருக்காங்க. சோ அதனால இதுல ப்ரொமோட்டர் யாரு அந்த இதுல யாரு இப்ப சிஓவா இருக்காங்க அவங்களோட பிளான்ஸ் எல்லாமே வந்து நீங்க நோட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க நோட் பண்ணாலும் 50% வந்து ஃபாலோ ஆகுதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க வேல்யூஷன் வைஸ் குட்டா இருந்தாலுமே இது எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இருக்கு. இல்ல அப்படின்னா கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. நான் இதை கன்சிடர் பண்ணுவேன்னு கேட்டீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா பெருசா டிவிடெண்ட் ஈல்ட் வந்து கிடையாது. அந்த இது க்ரோ ஆகுமா என்ற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கு. ஸோ அதனால நான் கன்சிடர் பண்றது கிடையாது. அந்த ஃபுல்லாவே நான் செக்வும் பண்ணல. அதனால கன்சிடர் பண்ணல. அடுத்ததா ஃபியூஷன் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 1.36 வந்து இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா டாடா பவர் கம்பெனி லிமிடெட் வந்து இருக்கு. ஸோ இங்க பவர் செக்டர்ஸா நம்ம பார்க்கும்போது அதானி பவர் அந்த டாடா பவர் பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க. டாடா பவரோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 30 வந்திருக்கு. அதானி பவர் வந்து பாத்தீங்கன்னா 22 தான் இருக்கு. பட் ஆனா இங்க பெரிய கம்பெனியா வந்து பார்க்கும்போது மார்க்கெட் கேப்ல அதிகமா இருக்குது. அதானி பவர் வந்து இருக்காங்க. சோ அதானி பவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் அதுக்கு டாடா பவர் இருக்காங்க இந்த பவர் செக்டர்ல. பட் ஆனா அதானி பவர் வந்து என்ன ரெவன்யூ வந்து ஆக்சுவலா மேக் பண்றாங்களோ அதே ரெவன்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா டாடா பவர் மேக் பண்றாங்க. சோ இங்க பெரிய கம்பெனியா வந்து பார்க்கும்போது இங்க அதானி பவர் இருந்தாலுமே ஆக்சுவலா அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்களோ அதே அளவுக்கான ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாமே வந்து இங்க டாடா பவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால இங்க அதானி பவரோட பிரைஸ் ஏர்னிங்ஸ் 22ல வந்து இருக்கு. டாடா பவர் வந்து பாத்தீங்கன்னா 30ல இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால நம்மளால டாடா பவர் அப்புறம் அதானி பவர் ரெண்டுமே கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்க பிரைஸ் ஏர்னிங்ஸ் அதானி பவர் பெரிய கம்பெனியா இருந்தாலும் 22ல வந்து இருக்கு. பட் ஆனா பிசினஸ் அந்த அளவுக்கு சவுண்ட்ஃபுல்லா இல்ல.
இங்க பிரைஸ் ஏர்னிங்ஸ் 30 வந்து டாடா பவருக்கு இருந்தாலுமே இதோட பிசினஸ் வந்து சூப்பராகவே வந்து இருக்கு. பட் ஆனா பிரைஸ் அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்ஃபிளிக்டா வந்து ஸோ அதனால இங்க பிரைஸ் இறங்குச்சு அப்படின்னா அந்த டைம்ல கன்சிடர் பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே இப்போ வெயிட்டிங் பீரியட்ல தான் இருக்கு. அடுத்ததா என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட் வந்து இருக்கு. இது கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பிரைஸ் ஏர்னிங்ஸ் அதிகமா வந்து இருக்கு. 120 மேல இருக்கு. அடுத்ததா எஸ்ஜேவிஎன் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 52 வந்து இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஓவர் பிரைஸா வந்து இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக் ஏன் ரொம்ப நாளா இறங்கிட்டே இருக்கு அப்படின்னா இதோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு growth வந்து கொடுக்க முடியல. ப்ராஃபிட் வந்து 30% இந்த Q2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோ இருக்கு. ரெவன்யூ வைஸ் நல்லா தான் இருக்காங்க. பட் ஆனா ப்ராஃபிட் வந்து பெருசா க்ரோ பண்ண முடியல. ஆபரேஷன் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகுது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் இறக்குறாங்க. அடுத்தது ஐஆர்எஃப்சி வந்து இருக்கு. ஸ்டாக் பி வந்து 25ல வந்து இருக்கு. கொஞ்சம் கன்சிடர் பண்ண முடியாத ஸ்டேஜ் தான் இருக்கு. 52 கையில வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இறங்கிச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இது ரெண்டு கம்பெனி பத்தியுமே கேட்டுட்டு இருந்தீங்க. கம்பாரிசனும் பண்ண சொல்லிங்க. இந்த ரெண்டு கம்பெனியோட பிசினஸ்மே வேற வேற பிசினஸ் இருந்தாலுமே இப்போ நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. என்ன ரீசனால அப்படின்னா பிரைஸ் ஏர்னிங்ஸ் கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கு. பிஹெச்இஎல் பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 175ல வந்து இருக்கு. பிஇஎல் பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 51ல வந்து இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா என்சிசி லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து இருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 12ல வந்து இருக்கு. கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கு. இங்க வேல்யூஷன் வைஸ் வந்து பார்க்கும்போது பட் ஆனா இந்த கம்பெனில பிசினஸ் வைஸ் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இருக்கு. அந்த ஒரு ரீசனால பெருசா growth இல்லாத ரீசனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி இறங்கிட்டே இருக்காங்க. 280 ரூபாயில இருந்து 150 ரூபாய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இறக்கிருக்காங்க. பெருசா கடன் எதுவும் கிடையாது. இந்த ஸ்டாக்கை நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனா வேல்யூஷன்ஸ் மேட்ச் ஆகுது. அடுத்ததா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ஏர்னிங்ஸுமே இங்க 7ல தான் வந்து இருக்கு. கன்சிடரபிள் ஸ்டேஜ் தான் வந்து இருக்கு. பட் ஆனா இதுலயுமே ஃபியூச்சர் பிசினஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பார்த்து கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும். இங்க டெவலப்மெண்ட்லாம் எப்படி இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இது எல்லாமே டிசைட் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே செக் பண்ணி பாருங்க. ஆர்டர் புக்ஸ் எவ்வளவு இருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலா நான் வந்து ரிசர்ச் பண்ணல. ஸோ அதனால இங்க வேல்யூஷன் சைஸ் மட்டும் இங்க கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இருக்கு. நீங்க புதுசா கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். அடுத்ததா இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்சுமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. 28ல இருக்கு. கொஞ்சம் கீழே இறங்குச்சு அப்படின்னா அந்த டைம்ல கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். அடுத்தது ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் 71 இருக்கு. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லியா இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட ஸ்டாக் பி 59ல இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. அடுத்ததா கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 31ல வந்து இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் செக்டார் வைஸ் வந்தோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியான பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு. பட் ஆனா நம்ம இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணோம். இது வந்து இந்த பிரைஸ்க்கு கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல இருந்தாலும் ஃபியூச்சர் பிசினஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்து கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா 52 கையில இருந்து இப்போ 50% கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ 50% ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரீசன்ஸ் வந்து இந்த பிசினஸ் வந்து மேட்ச் பண்ணிருக்காது. அதனால தான் ஃபால் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்துட்டு ஃபியூச்சர்ல growth இருக்கும் அப்படின்னா பார்த்து கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும். அடுத்ததா ஃபினாலெக்ஸ் கேபிள் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 19ல இருக்கு. காம்படிட்டர்ஸோட வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் இப்ப இருக்க பிரைஸ் ரேஞ்சுக்கு ஜஸ்டிஃபை வந்து பண்ணுது. அண்ட் தென் ஃபியூச்சர் பிசினஸ் பொறுத்தல நல்ல ஒரு growth வந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த Q2 ரிசல்ட்ஸ்மே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். அந்த நீங்க ஃபோக்கஸ் பண்ற ஏரியாவும் சூப்பரா தான் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். அடுத்ததா கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது 34ல வந்து இருக்கு. கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இருக்கு. ஏன் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் இது வந்து வரும். ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ்ல இருக்க மத்த கம்பெனிஸோட பிரைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. லைக் வந்து எல்ஜியோடலாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கம்மியா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனிலயும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை என்ன அப்படின்னா 3 இயர்ஸா வந்து பெருசா growth வந்து கிடையாது. ரெவன்யூ வைஸ் அண்ட் ப்ராஃபிட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா growth எதுவும் கிடையாது. அந்த ஒரு ரீசன்ல தான் இறக்கிருக்காங்களே. ஸோ அதை பார்த்துட்டு கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். அடுத்ததா ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 19ல வந்து இருக்கு. இந்த கம்பெனில ப்ரொமோட்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வராங்க. பட் ஆனா எஃப்ஐஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தவங்க 2025 ஜூன் வரைக்கும் இன்க்ரீஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2% எஃப்ஐஸ் ஹோல்டிங் இருந்தது 22% வரைக்கும் போயிட்டு இப்ப திரும்ப 18% வந்து பாத்தீங்க அப்படின்னா இறக்கிருக்காங்க. ப்ரொமோட்டருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக் சேல் வந்து பண்ணிருக்காங்க. அந்த இந்த கம்பெனிட்ட கடன் வந்து அதிகமா இருக்கு. 0.93 வந்து பாத்தீங்கன்னா டெப்டா வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால இதை கன்சிடர் பண்ணதுக்கு முன்னாடி இவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. அதனால கன்சிடர் பண்ண முடியாம தான் வந்து இருக்கு. இது எல்லாமே ஓகே இவங்க சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இல்ல. அடுத்ததா பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 51ல இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா பெட்ரோநெட் எல்என்ஜி லிமிடெட் வந்து இருக்கு. இதை கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கு ஆன்சர் வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து 11ல இருக்கு. பெருசா இந்த கம்பெனி எதுவும் பாத்தீங்கன்னா growth வந்து ஆகாது. இங்க இருக்கிற பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கோ அதுலயே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 240 ரூபாய் 5 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரேட் ஆன அந்த பிரைஸ்ல இருந்து இப்ப 260 ரூபாய் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நடுவில் வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபாய் வரைக்கும் போகலாம். பட் ஆனா பெருசா எதுவும் பாத்தீங்கன்னா growth வந்து இருக்காது. இந்த கண்டினியூஸ் growth வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்காது. இதை கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா இங்க டிவிடெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா குட்டா வந்திருக்கு. அதை தாண்டி இங்க ஸ்டாக் பிரைஸ் அப்ரிசியேஷனுக்காக பண்றீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா வந்து இருக்காது. அடுத்ததான் இண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 11ல வந்து இருக்கு. இங்க அலுமினியம் செக்டரே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10ல இருந்து 15 தான் பிரைஸ் ரேஞ்ச் வந்து எல்லா கம்பெனிஸும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால இதை வந்து வேகா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ஆன்சர் சொல்லிட முடியாது. ஸோ இதை கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இருக்க பிசினஸ் எல்லாமே பார்த்துட்டு கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். இதை நான் கன்சிடர் பண்றது கிடையாது. அடுத்ததா ஜிண்டால் சா லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 7ல வந்து இருக்கு. மத்த கம்பெனிஸ் இங்க கம்பேர் பண்ணும்போது இதோட பிரைஸ் ரேஞ்ச் கம்மியா தான் வந்து இவங்களோட காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனா இந்த கம்பெனில இருக்க பிசினஸ்லயும் கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் வந்து அதிகமா இருக்கு. அந்த நீங்க பினான்சியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த growth இல்ல. ஸோ இந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா 280 ரூபாயில இருந்து 140 ரூபாய் வரைக்கும் இறக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க.
மற்றபடி ப்ரொமோட்டர் சைட்ல எந்த இஷ்யூஸும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஆனா இந்த கம்பெனில இருக்கிற பிரச்சனை இதுவா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இதை பத்தி ஐடியா இல்ல அப்படின்னா கன்சிடர் பண்ணாம இருக்கிறதே பெட்டரா இருக்கும். அடுத்ததா டால்மியா பரத் சுகர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 7ல வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை கன்சிடரும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து சுகர்ல வந்து இருக்காங்க. ஸோ இதுல வந்து சுகரோட ஃபைனல் பிரைஸ் வந்து இங்க கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்லாம் கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். பட் ஆனா நீங்க மத்த மெட்ரிக்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னும் போது நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா விம்டா லேப்ஸ் வந்து இருக்கு. இதோட ஸ்டாக் பி வந்து 36 வந்து இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா கைன்ஸ் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் 70ல வந்து இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா கோஹான்ஸ் லைஃப் சயின்ஸ் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 59ல இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா பரதீப் பாஸ்பேட்ஸ் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 16ல வந்து இருக்கு. சம்பால் ஃபெர்டிலைசரா இல்ல அப்படின்னா பரதீப் பாஸ்பேட்ஸ்னு சொல்லிட்டு நீங்க கம்பேரிசன் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதோட ஸ்டாக் பி வந்து 10ல இருக்கு. இதோட ஸ்டாக் பி வந்து 16ல வந்து இருக்கு. ஃபியூச்சர் பிசினஸ் growthலாம் எப்படி இருக்கும் அந்த ஆர்டர் புக்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்து கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். அடுத்ததா வாஸ்கான் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட ஸ்டாக் பி வந்து 12ல வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனி ஸ்மால் கேப் கம்பெனியா இருக்காங்க. 1000 கோடி தான் மார்க்கெட் கேப். சோ இந்த ஒரு ரீசனால இது வந்து 50% இல்ல 60% ஃபாலோ ஆகுதுன்னு சான்சஸ் ஹெவியா இருக்கு. அதனால கன்சிடர் பண்ணாம இருக்கிறதே பெட்டரா இருக்கும். அடுத்ததா ஐடிசி லிமிடெட் வந்து இருக்கு. தாராளமா கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. ஐடிசி ஓடல்ஸ் பொறுத்தவரை அதோட பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. அதனால அதை கன்சிடர் பண்ண முடியாத ஸ்டேஜில் இருக்கு. அடுத்ததா சன் டிவி நெட்வொர்க் வந்து 13ல இருக்கு. ஸ்டாக் பின்றது இந்த பிரைஸ்ல கன்சிடர் ஸ்டேஜில் இருந்தாலுமே இதோட அட்வர்டைசிங் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே இங்க கம்பேக் ஆயிடும் அப்படின்னா தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா பட்டர்ஃப்ளை காந்திமதி அப்ளையன்ஸ் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 59ல இருக்கு. இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா ஈஸி ட்ரிப் பிளானர் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் 50ல வந்து இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா தங்கமயில் ஜுவல்லரி இதுமே 50ல இருக்கு. ஸ்டாக் பி கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா பிசி ஜுவல்லர்ஸ் வந்து இருக்கு. பிரைஸ் வந்து 11ல வந்து இருக்கு. கடன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வராங்க. நான் இந்த பிசினஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெருசா நம்பிக்கை வைக்கப்படல. உங்களுக்கு ஒருவேளை இந்த பிசினஸ் வந்து growth ஆயிட்டே வரும். கடன் எல்லாம் சொன்ன மாதிரி குறைச்சிட்டே தான் வராங்க. சோ இது எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனா பிசினஸ் வைஸ் இன்னும் அந்த அளவுக்கான பெரிய growth இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இங்க தங்கமயில் என்ன மாதிரியான growth இருக்கும் அந்த அளவுக்கான growth இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ அதெல்லாமே பார்த்து கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். அடுத்ததா கோல்கேட் பால்மாலிவ் இந்தியா லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 42 இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா ஏசிசி லிமிடெட் வந்து இருக்கு. இங்க அம்புஜா சிமெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆக போகுது. நீங்க அம்புஜா சிமெண்ட்ஸ் கன்சிடர் பண்றது இருந்தாலே அதுவே வந்து பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் கீழ தான் இந்த ஓரியன்ட் சிமெண்ட்ஸ் அப்புறம் ஏசிசி லிமிடெட் எல்லாம் உள்ள வர போகுது. ஏசிசி லிமிடெட் ஸ்டாக் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ல வந்து இருக்கு. சோ இது எங்க எப்படி பார்த்தாலுமே இங்க அம்புஜா சிமெண்ட்ஸ் உள்ள தான் போய் இன்டெகிரேட் ஆக போகுது. சோ அதனால நீங்க டைரக்டா அம்புஜா சிமெண்ட்ஸ் பக்கம் போனா பெட்டரா வந்து இருக்கும். அம்புஜா சிமெண்ட்ஸோட பிரைஸ் ட்ரெண்டிங் செக் பண்ணி பார்க்கும்போதுமே 23ல தான் இருக்கு. சோ பிரைஸ் ட்ரெண்டிங் வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்கு. அடுத்ததா சுவிட்சர்லாந்து லிமிடெட் வந்து இருக்கு. இதோட ஸ்டாக் பி 22ல தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த பிசினஸ் பெருசா growth இருக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. சோ அந்த ஒரு ரீசன்ல கன்சிடரபிள் ஸ்டேஜில் வந்து கிடையாது. லாஸ்ட் 10 இயர்ஸோட அந்த பிரைஸ் எப்படி ஏறி இருக்கு இறங்கி இருக்கலாம் நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும். பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் பிரைஸ் growth ஆயிருக்காது. அடுத்ததா ஐஇஎக்ஸ் என்ற ஷேர் வந்து இருக்கு. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெடோட ஷேர் வந்து இருக்கு. இதோட ஸ்டாக் பி வந்து பாத்தீங்கன்னா 26ல வந்து இருக்கு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 52 கிலோல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த கம்பெனியோட பிசினஸ் மேல உங்களுக்கு வந்து சவுண்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். சோ இந்த கம்பெனி பிசினஸ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியாம தான் இருக்கும். சோ அது எல்லாமே பார்த்து நீங்க கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். அடுத்ததா சாந்தி கோல்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட ஸ்டாக் பியுமே 15ல தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சவுண்ட்ஃபுல்லா வந்து கிடையாது. சோ அதனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து இருக்கும். சோ மார்க்கெட் கேப் வந்து 1000 சில்லற கோடி இருக்கிற ரீசன்னால 50% ஃபாலோ ஆகுதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. சோ அதனால பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். அடுத்ததா ஒர்க்லா இந்தியா லிமிடெட் வந்து இருக்கு. ஸ்டாக் பி வந்து 32ல இருக்கு. கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. கொஞ்சம் இறங்கணும். அடுத்ததா ஜோதி லேப்ஸ் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட ஸ்டாக் பி வந்து 29ல வந்து இருக்கு. இந்த பிரைஸ்மே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ஆனா இதோட பெட்டரா இருக்குது ஐடிசி வந்து இருக்கு. ஐடிசி தாண்டி நமக்கு எஃப்எம்சிஜி எதனா வேணும் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம ஜோதி லேப்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். சோ அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வேணா ஒர்க்லா இந்தியா பக்கம் வந்து போய் பார்க்கலாம். சோ இந்த ஒரு அரேஞ்சில் வந்து வரும்போது நமக்கு ஐடிசி லிமிடெட் ஃபர்ஸ்ட்டும் அதுக்கடுத்து ஜோதி லேப்ஸும் அதுக்கடுத்து நம்ம ஒர்க்லா இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் பி வைஸ் பிரிச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா 3 பிசினஸ்மே வந்து பாத்தீங்கன்னா குட்டான பிசினஸ் தான் வந்து இருக்கு. அடுத்தது அமராஜா எனர்ஜி வந்து இருக்கு. இதோட ஸ்டாக் பி வந்து 20ல வந்து இருக்கு. கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த பேட்டரி பிசினஸ்ல இருக்க ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. இங்க நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க. அதுதான் இருக்கிறதுல பெரிய ரிஸ்கா வந்து இருக்கு. அந்த நீங்க பேட்டரியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க லெட் ஆசிட் பேட்டரிஸை தாண்டி புது பேட்டரிஸ் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது எல்லாமே இங்க பெர்ஃபெக்ட்டா நடக்குது அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். இதுதான் இதுல இருக்க ரிஸ்காவும் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனில இன்னொரு ரிஸ்க்கும் வந்து இருக்கு. ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்க சைனால இருந்து அதிகமான இம்போர்ட் வந்து நடக்கணும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வந்து இருக்கு. அடுத்ததா லாசன் அண்ட் டியூபரோ லிமிடெட் வந்து இருக்கு. இதோட ஸ்டாக் பி 34ல வந்து இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் இறங்கணும். அடுத்ததா HCL வந்து இருக்கு. ஸ்டாக் பி 50ல வந்து இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா இந்தியன் மோட்டார்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து இருக்கு. இதோட ஸ்டாக் பியுமே 60 கிட்ட இருக்கு. கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் வந்து இருக்கு. ஸ்டாக் பி 9ல வந்து இருக்கு. கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு. அடுத்ததா பிஜி இன்வெர்டர் ஷேர் வந்து இருக்கு. ஸ்டாக் பி வந்து பாத்தீங்கன்னா 6ல வந்து இருக்கு. இதுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா growth வந்து இருக்காது. நம்ம டிவிடெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் கன்சிடர் பண்றதா இருந்தா கன்சிடர் பண்ணலாம். ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா பெருசா growth வந்து இருக்காது. டிவிடெண்ட் பர்பஸ் பொறுத்தவரை டிவிடெண்ட் ஈல்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12% ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா சாலிடா வந்துகிட்டே இருக்கும். 3% ஈல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குவார்ட்டரும் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ஒரு டிவிடெண்ட் பர்பஸ்க்காக கன்சிடர் பண்றது இருந்தா தாராளமா கன்சிடர் பண்ணலாம். சோ இது ஃபுல்லாவே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்க்கான நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து இருக்கு. இப்போ நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செக்டார் வைஸ் அண்ட் அதர் கேட்டகரியிலையும் கேட்டிருக்கீங்க. இதுல நம்ம செக்டார் வைஸ் வரும்போது ஃபியூச்சர்ல எந்த செக்டர் வந்து பூம்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க.
இப்ப இருக்க கரண்ட் சோர்சஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏஐ வந்து பாத்தீங்கன்னா பூம்ல இருக்க போது நல்லா தெரியுது. ஏஐயும் அண்ட் தென் இங்க ஈவியும் வந்து பாத்தீங்கன்னா பூம்ல இருக்க போகுது. அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த பேட்டரி ஸ்டாக்ஸா வந்து இருக்கட்டும், இல்ல அப்படின்னா இங்க சோலார், ரினியூவபிள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்துமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கலாம். இதை தாண்டியுமே பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்க போறது மெயினா இந்தியால இருக்க போறது வந்து பாத்தீங்கன்னா செமிகண்டக்டரா தான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா செமிகண்டக்டர் தான் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பண்ண போகுதுன்றது நல்லாவே தெரியுது. இங்க ஏஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா எக்ஸிகியூஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கிராபிக்ஸ் கார்டு வந்து தேவை. சோ அதுக்கு வந்து ஒரு செமிகண்டக்டர் சிப் வந்து பாத்தீங்கன்னா உள்ள தேவைப்படும். நிறைய எலக்ட்ரானிக் சிப்ஸோட அந்த ஃபேப்ரிகேஷன்ஸ் பண்ணாதான் அது எல்லாமே இங்க கண்டினியூ ஆகும். அந்த ஒரு ரீசனால இங்க செமிகண்டக்டர் தான் நெக்ஸ்ட் பூமிங் செக்டரா வந்து இருக்கும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இங்க ஈவி அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் நீங்க சோலார் எனர்ஜி தாண்டி இங்க செமிகண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வந்து இருக்கு. சோ இதை தாண்டியுமே நிறைய பிசினஸ் வந்துருக்கு. இங்க ஐடியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஏஐ யூஸ் பண்ணி இங்க ரெவன்யூ எல்லாம் அதிகமா மேக் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ பார்க்கலாம் இந்த ஒரு செக்டர்ஸ் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா கோல்டு பிரைஸ் பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. கோல்டு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல கொஞ்சம் பூம் தான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் வந்து அந்த மாதிரி சாதகமா வந்து இருக்கு. சோ இங்க ஸ்டாக் மார்க்கெட் என்னைக்கு ரேலி ஆக ஆரம்பிக்குது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வந்து ஃபால் ஆக ஆரம்பிக்கும். சோ நம்ம வந்து சிம்பிள் மெட்ரிக்ஸ் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் ரேலி என்னைக்கு நடக்குதோ அப்ப வந்து கோல்டு ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டாக் மார்க்கெட் ரேலி இல்லாத வரைக்குமே இந்த கோல்டு வந்து பாத்தீங்கன்னா அப் சைட்ல தான் வந்து இருக்கும். இது வந்து சிம்பிள் மெட்ரிக்ஸ் சொல்ல வருது. சோ நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கண்டினியூ ஆக போகுது. கோல்டு ETF இந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. சோ அதனால அதிலே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டே போலாம். அடுத்ததா மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல அப்படின்னா வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா வந்து மிட் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மிட் கேப் ஃபண்டை கண்டினியூ பண்ணலாம். புதுசா இன்னொரு மிட் கேப் ஃபண்ட் போறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் மட்டும் லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து போறது பெட்டரா வந்து இருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பொறுத்தல இதை எப்பயுமே கன்சிடரபிள் சேல் தான். நீங்க என்னைக்கு வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ரெடியா இருந்தாலுமே நிஃப்டி 50 போறது பெட்டரா தான் வந்து இருக்கும். அடுத்ததான் நாஸ்டாக் 100 ETF அண்ட் S&P 500 ETF வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. இதுவுமே தாராளமா கன்சிடரபிள் சேல் தான் வந்து இருக்கு. இது நம்ம க்ரோ மூலமாவும் அந்த நீங்க IND மணி மூலமாவும் நம்மளால வாங்கிக்க முடியும். சோ அந்த ஆப்ஸ் மூலமா இந்த ETF வந்து கன்சிடர் பண்ணிட்டே போலாம். சோ இதை தாண்டியுமே ஜெனரலான கொஸ்டின்ஸ் நிறைய வந்து இருக்கு. அது எல்லாமே டீடைல்டா செப்பரேட்டான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல மேக் பண்ணுவோம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்து மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 இருந்து 15,000 ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அந்த ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்கான ஒரு பிராக்டிகல் வீடியோ வந்து மேக் பண்ண சொல்லியிருக்கீங்க. சோ அது எல்லாமே எக்ஸல் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பரா வந்து பண்ணுவோம். சோ அது வந்து ஃபியூச்சர்ல வந்து பண்ணுவோம். எப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து விற்கணும், இப்போ வந்து நிஃப்டியை பீட் பண்ணல அந்த ஸ்டாக் அப்படின்னும் போது எப்போ அந்த ஸ்டாக் வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பத்தியுமே டீடைலா அப்புறம் வந்து பார்ப்போம். அப்புறம் DCF ஓட கால்குலேஷன் பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேட்கோ வச்சு வந்து பாத்தீங்கன்னா பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அதையுமே ஃபியூச்சர்ல வந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா அது எல்லாமே நம்ம எடிட் பண்ணும்போது ப்ராப்பரா எடிட் பண்ணி போடணும். சோ அந்த ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. சோ அதனால நம்ம ஃபியூச்சர்ல வந்து அதை பண்ணுவோம். அடுத்ததா ஒரு ஸ்டாக் எப்படி ரிசர்ச் பண்றது, எதனா ஒரு ஸ்டாக் பர்டிகுலரா வந்து எடுத்துட்டு அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றது அப்படின்றத நம்ம வந்து ஃபுல் வீடியோவா நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து பார்ப்போம். அடுத்ததா போர்ட்ஃபோலியோ ட்ராக்கிங் வந்து எக்ஸல் இல்ல அப்படின்னா கூகுள் ஷீட்ல எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. சோ இங்க கூகுள் ஷீட்ல ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் நம்ம இன்ஸ்டாலே வந்து பாத்தீங்கன்னா என் கூட மெசேஜ் பண்ணிருந்தீங்க. இது எல்லாமே ட்ராக் பண்ற மாதிரி நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சோ அவங்களோட ஹெல்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஷீட்ஸா வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ட்ராக் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி தந்துட்டு இருக்காங்க. சோ எல்லாமே பண்ணி தரேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் இயர்ல ப்ரொசீட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் இயர்ல இதுக்கான எக்ஸிகியூஷன் வந்து பண்ணுவோம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட எமோஷனல் மிஸ்டேக்ஸ் இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கு, அதனால நெகட்டிவான இம்பாக்ட் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதோட டேட்டாவும் இருக்கு. அதுவுமே நம்ம டீடைலா வந்து பண்ணுவோம். அண்ட் நம்ம டெய்லி போற வீடியோஸோட அந்த நியூஸஸ் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்க. அதையுமே நம்ம டீடைலா இன்னொரு வீடியோல வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். சோ இதெல்லாம் தாண்டியுமே ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, நிறைய சஜஷன்ஸ் வந்து சொல்லிருக்கீங்க. அது எல்லாமே நெக்ஸ்ட் இயர்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிருக்கீங்க. அப்புறம் ஃபுல் வீடியோலயுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் மட்டும் இல்லாம நிறைய எடிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ண சொல்லிருக்கீங்க. அதுவுமே ஃபியூச்சர்ல வந்து பண்ணுவோம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்லாம் நான் பேசுறோம் அது எல்லாமே நீங்க வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வைக்க சொல்லிருக்கீங்க. அதுவுமே இமேஜா தான் வந்து வைக்க ட்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து. அடுத்ததா யூனிக் ஸ்டாக்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி ட்ரை பண்ண சொல்லிருக்கீங்க. யூனிக் ஸ்டாக்ஸ் ஏற்கனவே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனா ஏன் நான் வீடியோல சொல்றது இல்லை அப்படின்னா அதோட டீடைல் எல்லாமே நான் ஃபுல்லா வந்து கையில வச்சிருக்கணும். அது எல்லாமே நான் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும். சோ அந்த அளவுக்கான ட்ராக்கிங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட டீம் வந்து கிடையாது. சோ அந்த ஒரு ரீசனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அதை எதுவும் சொல்றது இல்லை. யூனிக்கான ஸ்டாக் ரிசர்ச் என் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு தான் இருக்கு. நான் யூனிக்கான ஸ்டாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடியோ டிஸ்கஸ் பண்றதை தாண்டி. பட் ஆனா அது எல்லாமே ட்ராக் பண்ணி என்னால உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்கு என்கிட்ட டீம் வந்து இருக்கணும். சோ அது எல்லாமே ட்ராக் பண்ணிட்டு சொன்னாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து பெட்டரா இருக்கும். இப்ப இருக்க சோர்சஸ் வச்சு மெஜாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன ஸ்டாக்ஸா கன்சிடர் பண்ணிருக்கீங்களோ அந்த ஒரு ஸ்டாக் நியூஸ் மட்டும் தான் என்னால வந்து கொடுக்க முடியாது. சோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பட் ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸஸ் ட்ராக் பண்ணி நான் டெய்லி அப்டேட்ஸ் வந்து கொடுக்க முடியாத ரீசனால தான் அது எதுவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லாம இருக்கேன். அடுத்ததான் என்ன கான்டாக்ட் பண்றதுக்குன்னா டீடைல் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அதுவுமே நெக்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தர ஆரம்பிப்போம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா இந்த 2025ல நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான எல்லா ஆன்சர்ஸும் வந்து கொடுத்தாச்சு. அந்த நீங்க சொல்லியிருந்த அந்த சஜஷன்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆன்சர் வந்து பண்ணிருப்போம். சோ எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொன்னது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுவோம். சோ இதுதான் இன்னைக்கான ஓவர வீடியோவா வந்து இருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். கொஞ்சம் லென்த்தியா தான் வந்து இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க.